கண்டிப்பாக வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் இது அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக பெட்ரோல் ரேட் ஏறும். ஆனால் இப்போ தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அட்டாக் ஆகி துபாயிலலாம் இது பெரிய பிரச்சனையெல்லாம் போய்ட்டுருக்கு. சைனாவில் வந்து இங்கே வார் போனதுனால சைனாவில் நிறைய பேர் வந்து பெட்ரோல் இதில் போய் நிற்கிறதா பார்த்தேன். இப்போ நார்த் கொரியாலாம் இறங்கிட்டானா என்ன ஆகும்னு தெரில. ஈரான் அண்ட் இஸ்ரேல், ஸோ இது 2 கண்ட்ரிஸ் நடையில் வந்து வார் நடக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதனால் கண்டிப்பாக வந்து பெட்ரோல் ரேட் கண்டிப்பாக ஏறணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரஷ்யா கிட்ட இவங்க பெட்ரோல் வாங்குறது இல்லை. ஸோ இப்போ இவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஆல்ரெடி அந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு வர்ற இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அந்த ரூட் வழியாக தான் போகுது. அரேபியன் ரூட்ஸ் தான். அந்த ரூட்டும் இப்போ கொஞ்சம் சேஃபாக இல்லை. கண்டிப்பாக வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் இது அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக பெட்ரோல் ரேட் ஏறும். கோல்டும் சில்வரும் இன்னும் கண்டிப்பாக ஏறும். ஆல்ரெடி அவங்க ஹைக்கில் வச்சுருக்காங்க. அடுத்து என்ன ஆகுன்றது ஐடியாவே இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க இப்போ ரிட்டன் திருப்பி அடித்தது வந்து ஒரு நாட்டு மேலே அடிக்கல. அவங்க அந்த UAE ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாம் திரும்பி அடித்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வேர்ல்டு வார் கிட்ட தான் போக சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இவங்க வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாமே அவங்க வந்து மறக்கடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக தானே பண்ணி ஆகணும். அதனால் அவங்க பெருசாக அது மாதிரி பண்ணுறாங்க. நியூக்ளியர் வந்து இப்போ எல்லாருக்கும் தேவை தான். ஏஐ வந்து இப்போது எதுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனாங்கன்னா எல்லாருக்குமே இருக்கணும்னு மாதிரி தான். ஆனால் நியூக்ளியர் வச்சா ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்னால் அதை வச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியாக்கிட்டேயும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. அப்படின்னு சொல்ல அமெரிக்காக்கிட்டே இருக்குது, நார்த் கொரியாக்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் வச்சு தான் ஆகணும். அப்போ வந்து ஒரு வேளை திடீர்னு ஒரு வேளை நியூக்ளியர் வார் ஆச்சுன்னா அப்போ அவங்களும் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வச்சு அவங்க ரெடி பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு நம்ம வார்னு கொண்டு போகக்கூடாது. ஒரு ஈரான் நம்ம தப்பான ஒரு இது வச்சு நம்மக்கிட்ட நம்ம நாட்டை அழிக்க போகிறாங்க, இஸ்ரேல் நாட்டை அழிக்க போகிறதுக்கு ஏதாவது பிளான் போடுறாங்கன்னா அதுக்கு நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்தியா வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு பண்ணோம். அந்த மாதிரி அதை பண்ணுறோன்னா ஓகே. அந்த மாதிரி இல்லாமல் தேவையில்லாமல் நியூக்ளியர் நீங்கள் சொன்ன மாதிரி அது தெரியாது எனக்கு, இப்போ தெரியும். நியூக்ளியருக்காக தான் போய் அடிக்கிறாங்கன்னா அது அவங்க டெவலப்மெண்ட்டை குறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறையா மக்கள் இறந்துருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு பிரச்சனை இருக்குதுனால ஸ்டாக்ஸ் இறங்கும், விலைவாசி இல்லாமல் உயரும். அந்த நாட்டில் இருக்கிற இந்திய மக்களுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா காய்கறி விலை அந்த மாதிரியான துபாயெலாம் போயிட்டுருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதனால் என்ன ஆகுனா மக்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். துபாயில் வந்து நிறையா பேர் வீடு போயிடுச்சு, அதனால் ஹோட்டலாக தங்குறதா பேச்சு போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸ்டாக்ஸ் மார்க்கெட்லாம் இறங்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வர ஆயிலு இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கும் பெட்ரோல். ஏன்னா ரீசெண்டாக நான் உண்மையாக என்ன தெரில, சைனாவில் வந்து இங்கே வார் போனதுனால சைனாவில் நிறைய பேர் வந்து பெட்ரோல் இதில் போய் நிற்கிறதா பார்த்தேன். மீம்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். மேபி அந்த மாதிரி ஆயில் பிரச்சனை எதுவும் இந்தியாவில் வருமா என்ன தெரில. ஏன்னா நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால அதனால் நமக்கு பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு எந்த அஃபெக்ட் ஆகாதுன்னு. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறது, அவர் அங்கே வந்ததுலேருந்தே வந்து இஷ்யூஸ் அதிகமாக தான் இருக்குது. அவரால் தான் H1B விசாஸ் இல்லை ப்ராப்ளம்ஸு, அதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட ஐடியாலஜி என்னன்னாக்கா அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. பட் அது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு மேன் பவரும் அவங்கக்கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. பட் டெக்னாலஜி மட்டும் வச்சு ஒன்றும் பண்ணாது, மேன் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க அதில் கண்டிப்பாக அவர் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவர் வந்து அது அமெரிக்கன்ஸ் இது ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஒரு நாட்டுக்கிட்ட நான் சப்போர்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு அந்த நாட்டை ஃபுல்லாக அடித்து அவங்க எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களே அழித்து அவங்ககிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே எடுத்துக்கிறது. அதுதான் அவங்களோட பிளானே. அது அகைன் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் ஆச்சுனாலே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஏன்னா அதுதான் மேஜர். அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸே இருக்குது. கண்டிப்பாக வந்து அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் கன்ஃபார்ம். சின்ன ஐடியாவே இல்லை சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் பெருசாக தான் போகும். அது இந்தியன் எக்கானமியில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹியூமன் தான் ப்ரோ மெயின். அது வார் தேவையில்லாமல் வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆகுது தான். ஏன்னா வார்னா அவங்க பேஸ் அட்டாக் பண்ணுறது அது வேறு விஷயம். ஆனால் இப்போ தேவையில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அட்டாக் ஆகி துபாயிலலாம் இது பெரிய பிரச்சனையெல்லாம் போய்ட்டுருக்கு. கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர் அங்கே படிக்கிறதுக்கு மேல் படிப்புக்கும் போகிறாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகும்போது அங்கேருந்து டக்குன்னு பாஸ்போர்ட் அதெல்லாம் எப்படியும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, டக்குன்னு வரவும் முடியாது. அப்போ அங்கே டக்குன்னு டிராஸ்டிக்காக குறையும் போது அவங்களால டக்குன்னு சர்வே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா வந்து அதான் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பாதிக்கும். இப்போ அங்கே துபாயிலே ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்தியாவிலேருந்து போனவங்க அந்த மாதிரினா வந்து அவனுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அப்ராடில் போகிறதுனால. மெயின் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணிருக்காங்களே, UAE அந்த துபாய் அந்த மாதிரிலாம் கல்ஃப் கண்ட்ரிஸ் மெயினாக இது பண்ணுது. அதனால் என்னென்னா அந்த எக்கனாமிக்கெல்லாம் கிராஷ் ஆகும். அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். அப்படியே அந்த பெட்ரோல் இஷ்யூன்னு கனெக்ட் ஆகும். அப்புறம் ஃபுட்டுக்கு வரும், அப்படியே பால் எல்லாமே அது இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியுது. அதில் முன்னாடியே இந்த இஸ்ரேல் ஈரான ஒரே கண்ட்ரி அதை பண்ணணும் மாதிரி சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அப்புறம் தேவையில்லாமல் இப்போ அமெரிக்கா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். இப்போ நார்த் கொரியாலாம் இறங்கிட்டானா என்ன ஆகும்னு தெரில.
அவர் வேறு சொல்லியிருக்காரு, வார்ன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் தான். அமெரிக்கா தேவையில்லாமல் மூக்கு அடிச்சிருக்காமல் இருந்திருக்கலாம். இஸ்ரேல் மாதிரி தான் ப்ரோ தப்புன்னு மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் எதுக்கு வார் ஸ்டார்ட்ஸ் நீங்கள் நியூக்ளியர் மாதிரி சொல்கிறீங்கள, அதாவது தேவையில்லாமல் டெவலப்மெண்ட் தடுக்கிறாங்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நியூக்ளியர் அவங்க இஸ்ரேல் கிட்டே இருக்கும், அமெரிக்கா கிட்டே இருக்கும், ரஷ்யா கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அவங்களும் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி டெவலப்மெண்ட் தானே எல்லாமே. ஏன்னா அவங்க தேவையில்லாமல் எப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் அந்த சில வார் ரூல்ஸும் மீறி தான் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. அந்த பப்ளிக் பிளேசஸ் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தெரியல ப்ரோ. இப்போ லீடர்ஸ் எடுத்துட்டாங்க, அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாராவது இறந்துட்டாங்க மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அது மேலே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக என்னன்னா அந்த ஏதோ என்னமோ மேலும் மேலும் தாக்குவோம் மெயின் இடம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் வரணும்னு தெரில எனக்கு. இந்தியா ஒரு வேலை முக்கால்வாசி இந்தியாவுக்கும் பாம்போட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்குது. ட்ரோன் அவங்க லாக் பண்ணி வச்சுருக்கு தானே, படத்துலேயே பார்க்குறோம் நிறையா இருக்குது. முன்னாடியே லாக் பண்ணி வைக்கிறதும் இருக்குது. இப்போ யார் அதனால் மெயின் லீடர்னா பிரசிடென்ட் இல்லை, அதுக்கு அடுத்த பர்சன் ஏதோ யாராவது இறந்துருக்காங்க மாதிரி தெரியுது. அப்போ வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணி தான் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அமெரிக்கா வந்து டாலர்ஸ் தான் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறையா கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்போட இதெல்லாம் பெருசாக கொண்டு வரணும்னு அவங்க நினச்சாங்க. அதுக்கு அமெரிக்கா பெரிய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் டாலர்ஸ் தான் இப்போதைக்கு பெரிய இதாக இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இதனால தான் ஒரு போர் வந்திருக்குமோ எனக்கு ஒரு இது சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னதுன்னா நான் ஆக்சுவலாக நானுமே ஸ்டோரி போட்டேன். அவர் வந்து ஏன்னா மக்களுக்காக அவர் போராடி இருந்திருக்காரு. ஏன்னா கரெக்டு தான், நான் என்றைக்குமே அடிப்பணிய மாட்டேன் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரை நின்று, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் நிற்கிறேன் கடைசி வரை, உனக்கு பணிய மாட்டேன். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் பணிகிறாங்க அமெரிக்காவுக்கு, இவங்க பணியாமல் கடைசி வரை நின்று ஓகே வீரமரணம் தான் இருந்தாலும் பரவாயில்ல கடைசி வரை நின்றுருக்காரு. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்களா, நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்த்தேன், மீம்லாம் பார்த்துருந்தேன். இல்லை நமக்கு பெருசாக வராது, ஏன்னா அஃபெக்ட் ஆகுது. இந்தியா வந்து பெருசாக மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இருக்கனால மற்ற நாடு அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்குது. இல்லை அங்கே உள்ள மக்களுக்கும் பிரச்சனை தான். இதனால் இந்தியாவிலேருந்து நிறையா ஒர்க்கர்ஸ் அங்கே போய் துபாய் இந்த மாதிரியான அரபு கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் மக்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, நீ வந்து மிசைல் நியூக்ளியர் இது பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு வந்து நீ பண்ணக்கூடாது, அப்படி அப்படின்னா எனக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். இதனால் நேட்டோ இந்த மாதிரியான இதெல்லாம் பிரச்சனை வருன்றதுனால அவங்க அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. இந்தியாவை யாருமே அடிக்க மாட்டாங்க. இது ஒரு தவறான செயல். ஈராக் அவங்கக்குள்ளார வச்சு பண்ணிக்க வேண்டிய போரை வந்து தேவையில்லாத இந்த துபாய் இந்த பக்கம்லாம் இது பண்ணி யூஏ இது பக்கம்லாம் இது பண்ணி இது தேவையில்லாமல் ஒரு பெரிய லெவலில் தான் போயினுக்குது. இது தப்பான விஷயம் போல தோணுது. பட் இதனால் நம்ம கண்ட்ரிக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியல. பட் இதை வந்து தடுத்து நிற்கிறது தான் கரெக்டு. எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை நிறுத்தினா தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்ல்டில். கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்க தான் செய்யும், இல்லாமல்லாம் இருக்காது. மாற்றங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுதான் நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லா கண்ட்ரிகளும் சேர்ந்து இதை தடுத்து ஒரு பீஸ் கொண்டு வந்தால் தான் வேர்ல்டுக்கே நல்லது. ஈரான் வந்து செய்யறது தவறான செயல் தான் இது. ஏன்னா அவங்க ஈராக்கோட ப்ராப்ளம் வந்தால் ஈராக்கோட தான் வச்சுக்கணும். மற்ற நாடுகளை தாக்கிறது பெரிய தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இது ஈரான் செய்யறது. கண்டிப்பாக இருக்குங்க சேஞ்சஸ். ஒன்ஸ் பெட்ரோல் கட்டுப்படி இது பண்ணால் ப்ரைஸிங் மாறும், எல்லாமே தான் மாறஸ் தான் செய்யும். It's a very complicated thing. It's all about internal. They have diplomacy towards each other, and what Israel did was good for the people. But as a country, it should not invade other country and other people. It doesn't give them the permission to just go and kill anyone. It actually gives a bad impression to other countries. Yeah, what they did was, the morality of it was good, that they wanted to help people. But how they did was actually really not in the good way. I think they are for their own security, because they are surrounded by Muslim countries. They are always, and also Iran and Saudi have always have proxies, like they support ISIS, they fund ISIS through Saudi and Iran. So it's all about, they want to just have power and they want security. That's why I think so Israel attacked them. India, I'm not sure. It's actually they see also Iran's point of view and Israel's point of view. So we make a balanced stand on both the topic. I won't say they would fully support Israel or Iran. They would be in the middle ground. They would also be like that. Like same as Israel and Palestine. There would be complication, because now, US has already pushed us to not buy oil from Russia. And Iran is also now at their own war, so they won't be supplying. So
So it is a very complicated thing. It depends upon how India takes their stance. Like if they are supporting Iran, then they would have to go with Russia, because Russia is also opposing US. Very complicated it is.